தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். கார்லிக் சூப் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்லை. ஒன்றொன்றையும் நான் சேர்த்து கொள்ளும் போது நீங்கள் ஒன்றொன்றையாக அவதானித்துக் கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதென்று பார்ப்போம். நீ அடுப்பை ஒன் செய்துட்டோம். இந்த ஃபேனை வச்சு இது சூடாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இப்போ இந்த ஃபேன் வந்து சூடாயிட்டு தேவையான அளவு ஒலிவ் ஆயில் சேர்த்துருவோம். அதாவது 3 மேசக்கரண்டி சேர்த்தா காணும். அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றெடுத்து சிறிதாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துருவோம். அடுத்தது உருளைக்கிழங்கு சின்ன கிழங்கு 2 எடுத்து சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நாம் சேர்த்துருவோம். அடுத்தது பூண்டு 10 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நாம் சேர்த்துருவோம். லீக்ஸ் 1 இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓமம் 1/4 கரண்டி எடுத்திருக்கேன், அதையும் இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா வதங்க விடணும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைப்போம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். மிளகு, அடுத்தது சிக்கன் சுக்கட்டி எடுத்திருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். 2 எடுத்திருக்கேன், அது 2ஐயும் அதோட நீர் ஒரு 550 மில்லிலிட்டர் மாதிரி சேர்த்துருவோம். இது இனி நல்லா கொதிச்சு வரும்போது இதை எடுத்து ஒரு மிக்சிக்கு போட்டு கொஞ்சம் நல்லா பட்டர் போல் அடித்து எடுத்துருவோம். இது இப்போ நல்லா அவிஞ்சிடுது. இதை லைட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு இதில் வடித்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுப்போம். இதை அரைச்சி எடுத்ததை நம்ம இதுக்கு சேர்த்துருவோம் மறுபடியும். இப்போ இது நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல மணமாக இருக்கு, உப்பெல்லாம் சூப்பராக இருக்கு. இப்போ நாம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம், கார்ன்ஃப்ளவர் ஒரு மேசக்கரண்டி எடுத்து 2 மேசக்கரண்டி நீர் சேர்த்து நம்ம அதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ அதை நல்லா கொதிக்கும் வர வந்து நாம் இதை வச்சுருப்போம். இப்போ கார்லிக் சூப் வந்து தயாராகிட்டு இப்போ நாம் அடுப்பை ஆஃப் செய்திருவோம். பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான மனம் கொண்டு வருது. இந்த டைமில் நாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துருவோம். இது இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு நாம் ஒரு டிஷ் இதை வச்சு சூடு தணிஞ்சதும் நீட்டாக காட்டுற அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இனி என்னுடைய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு கார்லிக் சூப் வந்து செம்ம சூப்பராக இருக்கு, பார்க்கவே க்யூட்டாக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்க்கணுன்னா நஸ்லா கிச்சனுக்கு போங்க, அங்கே விதவிதமான சமையல் இருக்கு. இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.